ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். அரைக்கீரை பாருங்கள், பொரியல். நல்லா வெங்காயத்தை நல்லா கடலை பருப்பு வரமிளகா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா சின்ன வெங்காயம் அரைச்சி போடுங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கீரைக்கு உப்பு போட்டு பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கட்டும். கீரையை வந்து அலசி வச்சுருக்கேன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக பொடிசாக கட் பண்ணணும். இப்போ வந்து கீரை அள்ளி வச்சுக்கலாம். கீரை அதுவாகவே வணங்கும், அப்படியே சுருங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வணக்குங்க. அதுக்கப்புறம் இறக்கி வச்சு தேங்காய் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இல்லைன்னா தேங்காய் வந்து ஒரு மாதிரி கலர் நேரம் மாறிடும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். கீரையெல்லாம் பச்சையும் மாறக்கூடாது, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக, உடம்புக்கு நல்லது. கீரை வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை, அரைக்கீரை, இந்த பாருங்கள், எவ்வளோ கீரை வச்சாலும் அந்த தண்ணி பூரா வடிஞ்சதுனாலே முடிஞ்சிச்சு. இதில் வேணும்னா நீங்கள் துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். துவரம்பருப்புன்னா வேக வச்சது. நான் வந்து சேர்த்துக்கல, பருப்புலாம் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் போட்டுக்கலாம். பருப்பு தேங்காய்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எனக்கு ஒரு 10 நிமிஷம் தண்ணி சுண்டுனதும் தேங்காயை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஓகே, நன்றி உறவுகளே. பிடிச்சிருந்தா சுதா சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.